அக்கா ஜூலி வணக்கம். நேற்று தான் உங்களோட ப்ரெஸ் மீட் ஃபுல்லாக பார்த்தேன். அந்த 27-28 மினிட்ஸ் ஆஃப் ப்ரெஸ் மீட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்கேரேஜ் ஆன விஷயம் எங்கள் யாருக்குமே தெரியாது. ஒன்ஸ் அகேன் சாரி அபவுட் இட். அப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் வந்து இந்த கிட்னி ஸ்கேமை பற்றிலாம் பேசியிருந்தீங்க. அந்த கேஸ் நீங்களே செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஐ நாட் கோயிங் டு டாக் அபவுட் இட். பட் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆனதுக்கு காரணம் விஜய் அண்ணா டிவி கேன்ஸ்ன்னு சொன்னீங்க பாருங்களேன். அதை மட்டும் சத்தியமாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு தான் வந்து உங்களோட இந்த கிட்னி ஸ்கேம் இதை பற்றிலாம் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகி வந்துச்சுக்கா. அதுக்கப்புறமா யூ ஆல் கெப்ட் குவைட். நீங்கள் பாட்டு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தீங்க, விஜய் அண்ணாவை தாக்கி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தீங்க. அண்ட் யூ ஆர் பர்டிகுலர்லி கேம்பெயினிங் ஃபார் டிஎம்கே. வெல் அண்ட் குட், அக்செப்டபிள். உங்களோட பிரஸ் மீட் பிரகாரம் மார்ச் 12ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு தான் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்குன்றீங்க. கொஞ்சம் லெட்ஸ் கோ பேக் ஒரு 1 வீக் பிஃபோர் போயிடலாமா. மார்ச் 5ஆம் தேதி சண்டை போடலாம் வாங்க, இல்லாட்டி சண்டை செய்வோமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க, ஒரு ரீல் ஒன்று. ஸ்டேஜில் நீங்கள் சேகர் பாபு அண்ணன் அப்புறம் மேயர் பிரியா எல்லாம் நின்றுக்கிட்டு பயங்கரமா நீங்க மைக்கு பிடிச்சி பயங்கரமா கத்தினீங்க. இது வந்து மார்ச் 5ஆம் தேதி போட்ட போஸ்ட். அதுக்கப்புறமா கட் பண்ணா ஒரு 3 நாளைக்கு நீங்க எந்த போஸ்ட்டுமே போடல. மார்ச் 8ஆம் தேதி உமன்ஸ் டேக்கு விஷ் பண்ணி போடும்போது அந்த போஸ்ட்லேயே நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் வந்து களப்பணியில ரொம்ப பயங்கரமா பிஸியா இருந்தேன், அதனால தான் இந்த வீடியோஸும் போட முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 8ஆம் தேதி முடிச்சு 4வது நாள்ல உங்களுக்கு திருப்பி உங்களோட கணக்கு பிரகாரம் நீங்க பிரஸ் மீட்ல சொன்னதுக்கு பிரகாரம் சொல்றேன், உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பயங்கரமா உங்க உடம்ப பிசிக்கலா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டதுனால தான் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு விஜய் அண்ணா தான் காரணம், டிவி கேன்ஸ் தான் காரணம்ன்றது எப்படிங்க உங்களால சொல்ல முடியும்? இந்த விஷயத்தை நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே, இந்த மாதிரி எனக்கு ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படின்ட்டு. அன்னைக்கு இது சிம்பத்தி அப்படின்லாம் யாருமே பேசிருக்க மாட்டாங்க. யூ ஹேவ் ஆல் தி ப்ரூஃப்ஸ் ரைட், உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னு. அதே மாதிரி உங்க வீடியோல நீங்களும் சொல்லியிருக்கீங்க, உங்களை எல்லாரும் வேற மாதிரி வச்சு சித்தரிச்சாங்க, பேசினாங்க. எனக்கும் ஃபேமிலி இருக்கு, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏன் இதே ஃபேமிலி இதே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு தெரியும்ல, அவங்க யாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலையா? இந்த மாதிரி நீ கேம்பெயினிங்லாம் வெளியில போய் பண்ணாதமா, கத்தாதமா, யூ ஆர் பிரெக்னென்ட், கொஞ்சம் ஜாகிரதையா உடம்ப பாத்துக்கன்னு யாருமே ஏன் சொல்லாம இருந்தாங்க? உங்க வீட்டுல உங்க ஃபேமிலியில உங்களுக்கு யாருமே அட்வைஸ் பண்ணல. அப்ப கேம்பெயின் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? எஸ், ஐ ஃபீல் பேட் ஃபார் இட். உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சுன்றது ஓகே, as a human being எஸ் கஷ்டமா தான் இருக்கு. பட் இது நீங்களே வருத்திக்கிட்ட ஒரு விஷயம். அது எப்படி இப்ப இன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து மத்தவங்க மேல பழி போட முடியும்? ஆல்மோஸ்ட் 2 months கழிச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் சொல்றேன், we from TVK feel extremely sorry about your loss, sorry about your miscarriage. Please take care of your health. Next time pregnant சீக்கிரமா அவங்க எங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நியூஸ் கொடுங்க that you are pregnant அப்படின்ட்டு. we will pray for your good will. பட் உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இப்போதைக்கு எங்கேயும் எந்த வேலையும் பண்ணாதீங்கக்கா. ரொம்ப நன்றிக்கா. டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். காட் பிளஸ். இவங்க பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டாட்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.